அத்தியாயம் 59 சபாஹ் சரியான போட்டி. பின்னர் ரூபன் அதிர்ஷ்டவசமாக மிருதனின் சவாலை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பே உங்களுடைய இந்த நுட்பத்தைப் பற்றி அறிந்திருந்தார். மேலும் இப்போதுதான் இவர் தனது ஆன்மீக சக்தியைப் பயன்படுத்தி தனது தோளில் உள்ள துளைகளைத் தடுத்து பெரும்பாலான அதிர்ச்சி அலைகள் ரூபன் உடலில் ஊடுருவுவதைத் தடுத்தார். சில மீட்டர் தொலைவில் நின்றபோது மிருதன் அதிர்ச்சியுடன் ரூபனை பார்த்தபோது ஒரு சிக்கலான முகபாவனையைக் கொண்டிருந்தான். அடடா, இவன் ஒரு அரக்கனா அல்லது வேறு ஏதாவது ஆளா? மெய்நிகர் ஸ்ட்ரீமில் இருந்து என் கைமுஷ்டி நுட்பத்தை எப்படி எதிர்கொள்வது என்று அவனுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? என் கைமுஷ்டி நுட்பத்தின் சிறப்பு விளைவு அவனுக்கு எதிராக பயனற்றதாகத் தோன்றியதால் நான் எப்படி அவனை வெல்ல முடியும்? இப்போது நான் ரூபனிடம் தோற்க விரும்பவில்லை. ஏனென்றால் ஒருபுறம் அவனை தோற்கடிப்பதன் மூலம் எனக்கு அதிக அறிவு புள்ளிகளைப் பெற முடியும், மறுபுறம் என்னுடையதை விட நீண்ட காலமாக தனது திறன்களையும் நுட்பங்களையும் பயிற்சி செய்த அவரைப் போன்ற ஒரு நிபுணருக்கு எதிராக எனது தற்போதைய திறமை மற்றும் திறனுடன் எவ்வளவு தூரம் செல்ல முடியும் என்பதைப் பார்க்க விரும்பினேன். மிருதன் அமைதியாக ஒரு சிந்தனை முகபாவத்துடன் தனக்குள் யோசித்தான். தனது எதிராளியைத் தோற்கடிப்பதற்கான வழியைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தபோது ரூபன் மீண்டும் ஒருமுறை வாயைத் திறந்து கூறினார். அப்படியானால் நீங்கள் ஏற்கனவே உங்கள் தாக்குதலை முடித்துவிட்டதால் இப்போது இது என் முறை. அப்படிச் சொல்லிவிட்டு கண் இமைக்கும் நேரத்திற்குள் அவர் மிருதனின் முன் தோன்றி எதிர்பாராத விதமாக மிருதனை பிடித்துவிட்டார். இதனால் மற்ற தரப்பினரின் திடீர் தோற்றத்தால் மிருதன் பயத்தில் மூச்சுத் திணறினான். இந்த நேரத்தில் ரூபன் தனது வலது கையால் தனது வாளைப் பிடித்தார். திடீரென்று தனது வாளால் வாள்குய் கலந்த ஒரு வாள் மாயத்தோற்றத்தை உருவாக்கினார். பின்னர் ரூபனிடமிருந்து 1 மீட்டர் தொலைவில் இருந்த மிருதனை குறுக்காக வெட்டினார். இந்த கட்டத்தில் மிருதன் முன்பு வலுவாகவும் கனமாகவும் மாறியதால் உணர்ந்த ஆக்கிரமிப்பு ஆபத்தை உணர்ந்தான். இப்போதே எதுவும் செய்யாவிட்டால் மிருதன் 2ஆக வெட்டப்படுவார் என்றும் பின்னர் தனது உயிரை இழப்பான் என்றும் அவனுக்கு தெரியும். இந்த நேரத்தில் அவனால் எப்படி அது நடக்க அனுமதித்திருக்க முடியும்? அதற்கு முன்பு அவன் தன்னிடம் இருந்த அனைத்தையும் கொடுத்திருப்பான். அதனால் அது நடக்க அனுமதிக்க விரும்பாமல் உடனடியாக தன்னிடம் இருந்த அனைத்தையும் பயன்படுத்தி கேல் ரைடிங் திறமையை செயல்படுத்தினான். வாள் டிமன் மிருதனின் மார்பில் குறுக்காக வெட்டுவதற்கு 1 முடி அகலம் மட்டுமே இருந்தபோது அவன் திடீரென்று மறைந்துவிட்டான். ஒரு கணம் கழித்து நீல ஒளியின் குளிர்ந்த பிரகாசம் மின்னியது. கூர்மையான ஆயுதத்தால் வெட்டப்படும் காற்றின் சத்தம் காற்றில் எதிரொலித்தது. பூம்! தூரத்தில் ஒரு பெரிய சத்தம் எதிரொலித்தது. இருப்பினும் இந்த வாள் டிமன் இப்போது காற்றைக் கடந்து சென்றபோது அதன் இலக்கை தவறவிட்டதாகத் தெரிகிறது. அடுத்த கணம் மிருதன் ரூபனிலிருந்து சில மீட்டர் தொலைவில் தோன்றினான். மரண தண்டனையிலிருந்து தப்பித்ததைப் போல அல்லது அந்த வழியில் ஏதோ ஒன்றைப் போல மூச்சுத் திணறினார். இந்த மரணத்திற்கு அருகில் இருந்த அனுபவத்தின் மூலம் மிருதன் ஒன்றை உணர்ந்தார். இந்த வாள் முட்டாள் ரூபனை அவன் பெரிதும் குறைத்து மதிப்பிட்டிருந்தான். இந்த ரூபன் எந்தவொரு கேட்கக்கூடிய சத்தத்தையும் எழுப்பாமல் மிக வேகமாக நகர்ந்து அவற்றுக்கிடையேயான தூரத்தைக் குறைக்க உதவும் சில ஆழமான இயக்க நுட்பங்களைப் புரிந்துகொண்டு கற்றுக்கொண்டதாகத் தெரிகிறது என்பதை மிருதன் கவனித்தார். இது ஒரு கொடிய இயக்க நுட்பமாகும். இதை ரூபன் இப்போதுதான் பயன்படுத்தினார்கள். ஏனென்றால் ரூபன் எப்போது அதைச் செயல்படுத்தினார்கள் என்பது மிருதனுக்குத் தெரியாது. மேலும் அவன் எத்தையும் உணரும் முன்பே எதிராளி தங்கள் வாளைச் சுழற்றிக் கொண்டே அவனுக்கு முன்னால் வந்தான். மிருதனுக்கு கேல் ரைடிங் திறமை இல்லை என்றால் அவன் ஏற்கனவே எதிராளியின் தாக்குதலில் தோற்றிருப்பான். இதைப் பற்றி யோசித்துப் பார்த்தால் இந்த சண்டையில் உண்மையிலேயே வெற்றி பெற விரும்பினால் தனது திறன்களைப் பயன்படுத்துவதில் சோர்வடைய முடியாது என்பதில் மிருதன் உறுதியாக இருந்தான். ஆரம்பத்திலிருந்தே மிருதன் தனது வேறு எந்த திறன்களையும் பயன்படுத்த திட்டமிட்டதில்லை. அடிப்படையில் இந்த மெய்நிகர் சண்டை அமைப்பில் பங்கேற்பதில் மிருதன் முக்கிய நோக்கம் புதிதாகக் கற்றுக்கொண்ட ஆழமான நுட்பத்தைப் பயிற்றுவிப்பதும் வெவ்வேறு தொழில்களைச் சேர்ந்த மற்றவர்களுடன் சண்டையிடுவதன் மூலம் நுட்பம் மற்றும் போர் இரண்டிலும் அனுபவத்தைப் பெறுவதும் ஆகும். ஆனால் இப்போது விஷயங்கள் அவனது அசல் திட்டங்களிலிருந்து மிகவும் வித்தியாசமாக உள்ளன. இப்போது வெறும் அறிவு புள்ளிகளைச் சேகரிப்பதற்காகவோ அல்லது அனுபவத்தைப் பெறுவதற்காகவோ அல்ல, மாறாக உயர்மட்ட திறன்களைக் கொண்ட ஒரு நிபுணருக்கு எதிராக தனது தற்போதைய சுயத்தின் முழு அளவையும் காண விரும்பினான். அதைச் செய்ய அவன் இந்தச் சண்டையில் ரூபனை வெல்ல முயற்சிக்க வேண்டும். அந்த எண்ணத்தை மனதில் கொண்டு மிருதன் ஒரு ஆழமான மூச்சை எடுத்து பின்னர் தனது அழுத்தமான நரம்புகளை அமைதிப்படுத்த மெதுவாக மூச்சை வெளியேற்றினான். ஒரு கணம் கழித்து
அவனது மனநிலை திடீரென மாறியது. இப்போது அவன் அமைதி மற்றும் உறுதியின் ஒளியை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தான். இதை தூரத்திலிருந்து பார்த்த ரூபன், மிருதனிடம் ஏற்பட்ட திடீர் மாற்றத்தால் சற்று ஆச்சரியப்பட்டார். மிருதனின் மனநிலை இப்போது தெளிவால் நிறைந்திருப்பதை ரூபன் கவனித்தார். அத்தகைய வெளிப்பாட்டுடன் இந்த மெய்நிகர் போரில் மிருதன் தங்கள் முழு சக்தியையும் பயன்படுத்த வேண்டிய அவசியத்தை உணர்ந்திருக்கலாம் என்பதையும், அப்படியானால் தன்னிடம் உள்ள அனைத்தையும் கொண்டு மிருதனிடம் சண்டையிடத் தயாராக இருப்பதையும் அவரால் உணர முடிந்தது. நீங்கள் போரில் உள்ள அனைத்தையும் எதிர்த்துப் போராடத் திட்டமிட்டுள்ளீர்கள் என்று தெரிகிறது. அப்போது இந்த நிமிடத்திலிருந்து மிருதன் தனது தாக்குதல்களைத் தடுக்க மாட்டார். ரூபன் புன்னகையுடன் கூறினார். என்ன ஆச்சு? அவன் முந்தைய தாக்குதல் அவனுடைய சிறந்த தாக்குதல் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஸ்ரீ, என் மற்ற திறமைகளை நான் பயன்படுத்தணும்னு தோணுது. ஆனா நான் அவனை கொஞ்சம் தடுத்து நிறுத்தணும். இப்படி அதைச் செய்யறது. கொஞ்சம் இருங்க, ஏதோ சாத்தியம்னு நான் நினைச்சேன். ஆனா அது எவ்வளவு அபத்தம்னு நான் எப்பவும் நினைச்சு நின்னுட்டேன். ஆனா என் உணர்வுகள் தப்பா இல்லன்னா இந்த ரூபன் நேருக்கு நேர் எதிர்த்துப் போராடாமலேயே நான் அதை சாதிச்சு அதே சமயம் வெற்றியையும் அடைய முடியும். அவனோட நேருக்கு நேர் சண்டை போட்டா நான் தோற்கடிப்பேன். ஏன்னா அவன் நிறைய போர்கள ஈடுபட்டிருந்தான் போல. அதனால அவனை நேருக்கு நேர் தோற்கடிக்க எந்த வழியும் இல்லை. அதைப் பற்றி யோசித்த பிறகு மிருதன் நேராக ரூபனை பார்த்து பின்னர் பணிவுடன் கூறினான். சரி, இந்த தருணத்திலிருந்து நம் முழு பலத்தையும் கொண்டு போராடுவோம். என்னை நோக்கி வா. மிருதன் கையை அசைத்து எதிராளி முதலில் தன்னைத் தாக்குமாறு செய்கை செய்தான். அத்தியாயம் 60. சும்மா தட்டி தூக்கியாச்சில்ல. என்னை நோக்கி வா. மிருதன் அசைத்து ரூபனை முதலில் தன்னைத் தாக்குமாறு செய்கை செய்தார். சரி, அப்படியானால் தயாராக இருங்கள். ஏனென்றால் மிருதன் சரியாகத் தாக்குவார் என்று ரூபன் கூறிவிட்டு உடனடியாக தனது நிலையிலிருந்து மறைந்துவிட்டார். பின்னர் அவர் மீண்டும் ஒருமுறை மிருதனின் முன் தோன்றி, இப்போது என் முறை என்று தொடர்ந்தார். அப்படிச் சொன்ன பிறகு ரூபன் ஏற்கனவே பல வாள் திமன்களை நெருங்கிய வரம்பிற்குள் தொடர்ச்சியாக கட்டவிழ்த்துவிட்டார். இருப்பினும் இந்த முறை மிருதன் தனது தாக்குதலுக்குத் தயாராக இருந்தான். இதனால் அவரிடமிருந்து பிரிக்க விரும்பாததால் மிருதன் அவனது சில வாள் டிமன்களை குறைந்தபட்ச அசைவுடன் தடுத்தான். மிருதனால் தப்பிக்க முடியாத மீதமுள்ள தாக்குதல்களைப் பொறுத்தவரை தாக்குதல்களைத் தடுக்க அவன் மந்திர சக்தியால் நிரப்பப்பட்ட தனது கையுறையைப் பயன்படுத்தினார். வாள் டிமன் தனது கையுறையால் தடுத்த பிறகு போர் அரங்கில் ஒரு உலோக ஒலி எதிரொலித்தது. இது சில கணங்கள் தொடர்ந்தது. மிருதன் ரூபனின் இடைவிடாத வாள் டிமன்களிடமிருந்து தப்பிக்கவே முடியவில்லை. பின்னர் திடீரென்று தனது வாளை ஆட்டும்போது ரூபன் இடத்தில் உறைந்து போனது போல் தோன்றியது. அவனால் தன் உடலை அசைக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் அவன் முகத்தில் ஒரு குழப்பமான வெளிப்பாடு இருந்தது. பின்னர் அவன் முணுமுணுத்தான். நீ என்ன செய்தாய்? இந்த அவதாரத்தின் உடலுக்குள் தனது இரத்தம் உறைந்து அல்லது கெட்டியாகிவிட்டது போல் ஓடவில்லை என்பதை உணர்ந்த அவன் உடனடியாக தனது பேச்சை நிறுத்தினான். இருப்பினும் அவனது இரத்த ஓட்டம் இல்லாவிட்டாலும் அது அதிக காலம் இல்லாதவரை அவர் இன்னும் அதிக தொந்தரவு இல்லாமல் இதுபோன்ற ஒன்றை வாழ முடியும். தான் உயிருடன் இருந்த அந்தச் சிறிய நேரத்தைப் பயன்படுத்தி திடீரென்று மிருதனின் காதுகளில் டெலிபதி மூலம் பேசினார். இது உன்னுடைய உள்ளார்ந்த திறமையா? இப்போது எனக்குப் புரிகிறது. உன் கதாபாத்திரத்தின் பெயர் இரத்த கைமுஷ்டி கடவுள் என்பதில் ஆச்சரியமில்லை. நீ மற்றவர்களின் இரத்த ஓட்டத்தைக் கூட கையாள முடியும் என்று தெரிகிறது. இது உனக்குக் கிடைத்த மிகவும் பயங்கரமான திறன். மிருதன் பதில் எதுவும் சொல்லவில்லை. உடனடியாக தனது மற்றொரு திறமையை செயல்படுத்தினான். உடனடியாக கண்ணுக்குத் தெரியாத மற்றும் அமானுஷ்யமான மானா சக்தி மிருதனின் உடலில் இருந்து வெளியேறி அவனை சுற்றி ஒரு தங்குமிடம் போன்ற கோலத்தை உருவாக்கி பின்னர் உறைந்த ரூபனை சுற்றி வந்தது. சட்டத்தை முழுமையாகத் தேடுபவர் மான திறன். இந்த மெய்நிகர் உலகிற்குள் நுழைவதற்கு முன்பு அவன் பெற்றிருந்த திறன் இதுதான். இப்போதைக்கு இது மற்றவர்களின் பலவீனத்தை சுட்டிக்காட்டும் விளைவைக் கொண்டுள்ளது. அடுத்த கணம் மிருதனின் பார்வை வெகுவாக மாறியது. இப்போது அவன் ரூபனின் உருவத்தை ஆடைகள் இல்லாமல் பார்க்க முடிந்தது. ஆனால் இந்த வடிவம் அவரது உண்மையான உடல் வடிவம் அல்ல. ஆனால் அவரது உண்மையான உடலின் ஒரு சாம்பல் நிற நிழல். இருப்பினும் இந்த சாம்பல் நிற நிழல் படத்தில் ரூபனின் நிழலின் சில பகுதிகளில் சில சிவப்பு புள்ளிகள் இருந்தன. மிருதன் அதை கூர்ந்து கவனித்தான். பின்னர் அவன் முகத்தில் ஒரு விசித்திரமான வெளிப்பாட்டுடன் சிவப்பு புள்ளிகளில் ஒன்று அமைந்துள்ள இடத்தைப் பார்த்தான். ரூபனின் உடலில் இருந்து சாம்பல் நிற நிழல் மறைந்துவிட்டால்
கவட்டை அமைந்துள்ள இடத்தில் இந்த சிவப்பு புள்ளி அமைந்திருந்தது. வெளிப்படையாக அது எந்தவொரு மனிதனுக்கும் பலவீனமாக இருக்கும் இடங்களில் ஒன்றாக இருக்கும். இந்த மானாத்திறன் இந்த வகையான பலவீனத்தைக் கூட கண்டறியும் என்று நினைப்பது. மிருதன் அமைதியாக தனக்குள் யோசித்தபடி பெருமூச்சு விட்டான். அடுத்த சில தருணங்களில் ரூபன் உடல் முழுவதும் தாக்கப்படும்போது அவருக்கு அதிக சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏதேனும் பலவீனம் இருக்கிறதா என்று தேடினான். ரூபனின் உடலில் ஒரு சரியான பலவீனத்தை சில கணங்கள் தேடிய பிறகு திடீரென்று வண்ணமயமான ஒளியில் ஒளிரும் ஒரு பலவீனத்தை மிருதன் கண்டான். அது மற்ற தரப்பினரின் உடலில் மிகவும் தீங்கு விளைவிக்கும் பலவீனம் என்பது தெளிவாகிறது. அது ஏன் என்று மிருதனுக்கு தெரியவில்லை. ஆனால் அவனது இரத்த அதிகாரத்திறனின் கட்டுப்பாடு தடுமாறிக் கொண்டிருந்ததால் இப்போது தேர்ந்தெடுக்கும் அளவுக்கு அவனுக்கு நேரம் இல்லை. அவனது மூதாதையர் வடிவம் அவனது இரத்தம் தொடர்பான திறன்களை மேம்படுத்தவில்லை என்றால் ரூபனை கட்டுப்படுத்த இரத்த அதிகாரத்திறனை பயன்படுத்த அவனால் முடிந்திருக்காது. அவன் இதைப் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கையில் திடீரென்று தீப்பொறி, ரம்பில், பூம்! இந்த நேரத்தில் போர் அரங்கில் ஒரு மின்னல் தீப்பொறி ஏற்பட்டது. ஏதோ ஒரு அறியப்படாத நேரத்தில் ரூபன் தனது உடலை வலுக்கட்டாயமாக நகர்த்த முயன்றபோது தனது உள்ளார்ந்த திறனை ரூபன் செயல்படுத்தினார். இதை பார்த்ததும் மிருதனின் இதயம் உடனடியாகத் துடித்தது. அவன் அதிகமாக யோசித்து நேரத்தை வீணாக்காமல் அவசரமாக மறந்துவிட்டான். உடனடியாக அவர்களுக்கிடையேன தூரத்தை குறைத்துவிட்டு பின்னர் அவரை அடைந்ததும் ரூபனின் மீது ஒரு பலமான குத்தை வீசினான். இந்த குத்து அவனது முழு பலத்தையும் அவனது அவதாரத்தின் உடலில் இருந்து அவன் சேகரிக்கக்கூடிய அனைத்து மந்திர சக்தியையும் கொண்டுள்ளது. ரூபனின் மீது குத்து வருவதற்கு முன்பே அவர் தன் உடலை வலுவாக நகர்த்தத் தொடங்கிவிட்டனர். இதனால் மிருதனின் இரத்த அதிகாரத்திறன் மீதான கட்டுப்பாடு சற்று பலவீனமடைந்தது. இருப்பினும் மிருதன் தனது மனதை ஒருமுகப்படுத்தி திறமையை செயல்படுத்திக் கொண்டே பற்களைக் கடித்துக் கொண்டான். அடுத்த கணம் அவனது கைமுஷ்டி ரூபனின் மார்பில் பலமாகப்பட்டது. பூம்! ஒரு பலத்த தாக்க சத்தம் எதிரொலித்தது. ரூபன் உதவியற்றவராக போர் அரங்கில் கணிசமான தூரம் பறந்து அனுப்பப்பட்டார். ரூபன் பலமாக இரும்பினான். உனக்கு எப்படி? என்னுடைய பலவீனமான மார்புப் பகுதியில் இருப்பது உனக்கு எப்படித் தெரிந்தது? இந்தச் சண்டைக்கு முன்னாடி நீ இதைப் பத்தித் தெரிஞ்சுக்கிட்டிருக்க முடியும். திடீரென்று குழப்பத்துடன் கேட்டபோது ரூபனுக்கு இருமல், மூக்கு நிறைய இரத்தம் வந்தது. இந்த நேரத்தில் அவர் போர் அரங்கின் தரையில் படுத்துக்கொண்டு தனது மார்பை பிடித்துக் கொண்டார். சரி, எனக்குத் தெரியும், அவ்வளவுதான் நான் உங்களுக்குச் சொல்ல முடியும். மன்னிக்கவும். மிருதன் இந்த நேரத்தில் சோர்வாக உணர்ந்ததால் பலவீனமான குரலில் பதில் அளித்தான். இருப்பினும் இந்தப் போரில் இருந்து மட்டும் எத்தனை அறிவுப் புள்ளிகளைப் பெறுவான் என்பதை எதிர்பார்த்து மிருதன் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியான பார்வையை மறைக்க முடியவில்லை. அடுத்த கணம் மிருதன் தனது கவனத்தை ரூபனின் மீது திருப்பினான். அவர் இருமலுடன் இரத்தம் கசிந்து கொண்டிருந்தார். இப்போது மிருதனின் தாக்குதலால் ஏற்பட்ட உள்காயத்திலிருந்து தோன்றினார். நீ தோற்றுவிட்டாய் என்று மிருதன் ரூபனிடம் சுருக்கமாகச் சொன்னான். சரிதான், இந்த சண்டையில் ரூபன் தோற்றுவிட்டார். இந்த தேவையற்ற வலியிலிருந்து விடுபட இந்த வலி சுயநினைவை இழக்கும் வரை தொடரும். அதை மனதில் கொண்டு இந்த சண்டையை இவர் கைவிடுவது நல்லது. ரூபன் மிருதனுக்கு பதிலளிக்க முடியாமல் தவித்தார். வாள்முட்டால் இந்த சண்டையில் தோல்வி அடைந்துவிட்டார். இந்தச் சண்டையின் வெற்றியாளர் இரத்தத்திற்குச் சொந்தமானவர், முஷ்டி கடவுளுக்குச் சொந்தமானவர். மெய்நிகர் அமைப்பின் அறிவிப்புக்குப் பிறகு ரூபனின் உடல் படிப்படியாக ஒளியின் உருவங்களாக மாறியது, மெதுவாக சிதறியது. இருப்பினும் அவர் முற்றிலுமாக மறைவதற்கு முன்பு கடைசியாக ஒருமுறை முணுமுணுத்தார். அது உண்மையிலேயே ஒரு கண் திறக்கும் சண்டை. இது நாம் மீண்டும் போராட முடியும் என்று நம்புகிறது. அவர் தனது வாக்கியத்தை முடிக்கக்கூட முடியாமல் போர் அரங்கிலிருந்து ஒளியின் துளிகளுடன் முற்றிலுமாக மறைந்து போனார்.